ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் தக்காளி தொக்கு. வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா 3 நாளைக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். அதே போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா 3 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். இதை செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ நல்லா நாட்டு தக்காளி நல்லா பழுத்ததாக ரெட் கலரில் நான் பார்த்து எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தக்காளியை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 1/4 கிலோ தக்காளிக்கு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி போட்டால் போதும். புளியோட புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், பாதி டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது கூடவே 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தோல் உரிக்காமல் நல்ல பெரிய பல்லு பூண்டா 4 பூண்டு சேர்த்திக்கலாம். தண்ணியே சேர்த்தாம இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். தண்ணி சேர்த்தாம இருந்தோம்னா தான் கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது போல் அரைச்சிக்கோங்க. கடாயில் 100 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இது கூடவே 4 பல்லு பூண்டு தட்டி சேர்த்திக்கலாம். மிதமான சூட்டில் வச்சே இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தி எடுக்கணும். பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு மணம் வரும். அதே சமயத்தில் கோல்டன் ப்ரௌன் கலர்லையாக மாறும். அது வரைக்கும் வறுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்தி எடுத்துட்டு அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் போட்டுடலாம். தக்காளிக்கு எந்த கலருமே சேர்த்த போகிறதில்ல. ஆனால் நம்ம இந்த ரெட் கலரில் தக்காளி எடுத்து வச்சுருக்கனால அதுவே நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஆரம்பத்தில் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கிறது போல தான் இருக்கும். ஆனால் தக்காளி எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்தலை. அதனால் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி சுண்டி வரணும். அதனால உப்பு பார்த்து அளவாக சேர்த்திக்கோங்க. இப்போ இருக்கிற குவான்டிட்டியை கணக்கு வச்சு சேர்த்தக்கூடாது. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு தக்காளியை நல்லா இது போல் கைவிடாமல் கலந்துட்டுக்கிட்டே இருங்க. தக்காளி எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா அப்சார்ப் பண்ணிவிட்டு அதோட ஈரத்தன்மை நல்லா போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கெட்டியாகி எண்ணெயை ரிலீஸ் பண்ணும். அந்த ஸ்டேஜில் மிதமான சூட்டில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாவே பாருங்கள், எண்ணெய் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகி நல்லா கமகமன்னு வாசனை வரும். எண்ணெயிலே நல்லா இது போல் வேக வைக்கிறதுனால கெட்டு போகாமல் இருக்கும். ட்ராவல் டைம்லலாம் இது போல் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரெட் இருந்தால் கூட சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இது போல் தக்காளி தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு அவ்வளோ அருமையான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே தக்காளி தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு இந்த தக்காளி தொக்கை தோசையோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.